ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டர்போ C++ அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்கு பாருங்க, இந்த டர்போ C++ அப்படின்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டர்போ C++ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஆல்ரெடி பண்ண ப்ரோக்ராமை டைரெக்டாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைலில் போயிட்டு சேவர்ஸ் போயிட்டு நம்ம ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிட்டே பண்ணோம்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். நம்ம போன்ற ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே சி ப்ரோக்ராம் தான். டிஃபால்ட்டாக என்னது C++ அப்படின்னு ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும், இதை டாட் சின்றத இது பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதில் போயிட்டு இந்த டாட் அந்த ஸ்டார் இருக்கு பாருங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராம் நேமை ஃபைல் நேமாக கொடுத்து எப்போதும் சேவ் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்புறம் நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராமை தான் நான் இது எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போகிறேன், ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஃபைலில் போயிட்டு ஓப்பன் போகிறேன். போயிட்டு இப்போ நான் டெஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த ஃபார் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமை முதல்ல பெருசு பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், ஹேஷ் சிம்பிள் போடுறோம். இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைல்ஸில் முதல்ல கால் பண்ணுறேன். கால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். எண்ட் மெயின் அப்படின்றத பயன்படுத்தி பிரேசஸ்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ முதல்ல ஃபார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் மேலே அடுத்த ப்ரோக்ராம் நெஸ்டட், அதாவது அதாவது அதுக்குள்ளார ஒரு ஃபார் யூஸ் பண்ணி எப்படி பண்றது, நீடட், அதாவது நீடட் லோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி இப்போ ஒரு ஃபாருக்குள்ளார ஒரு ஃபார் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா இதில் அதுக்காக நான் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ அதனால நான் 2 ப்ரோக்ராமுமே என்ன பண்றேன்னா ஃபாரும் சரி, கீழே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீடட் லூப் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ஒரே ப்ரோக்ராம்ல நான் போட்டு காமிக்க போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றப்பயே எண்ட் நம்பர் 1 எண்ட் நம்பர் 2 அப்படின்னு நான் செப்பரேட்டா 2ஆவது பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதாவது ஒன்று வேணாட்டி அதை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வசதியாக இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி 2 இதாக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் லூப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2ஆவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் சிங்கிள் லைன் கமெண்ட் நான் பண்ணிக்கிறேன் முதல்ல. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன். இப்போ இதெல்லாமே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டு இதில் தேவையில்லை. ஸோ அதனால் நான் இது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகேவா? அப்புறம் மேலே கிளியர் ஸ்க்ரீன் போட்டதுக்கு அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன், நேராக ஃபார் லூப் தான். நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ல ஃபார் அப்படின்றத நான் போட்டு வச்சிருக்கேன். போட்டு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப 3 எலிமெண்ட் வரும். என்ன அதுனா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அதான் நான் நம்பர் 1 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் 1 நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே ஏனோ பினோ இல்லை நீங்கள் வேற எதுவும் கொடுக்குறீங்கன்னா அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அந்த வேரியபிள் நேமையும் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்டேட்மெண்ட்டாக வருது. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறான், கண்டிஷன் 1 நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 2ஆவது ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்னவா இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் சின்னதாகவும் இது நம்ம 10ன்றது பெருசா இருக்க மாதிரியும் வச்சு 2ஆவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். 3ஆவது ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றோம், நம்பர் 1
அப்படின்னு ஈக்குவல் டு நம்பர் 1 + 2. இப்போ நம்பர் 1 என்ன வருதோ அதனோட வந்து +2 ஆட் பண்ணி வந்து நீ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப்ல நம்பர் இஸ் %d/n அப்புறம் நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், கீழே வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை நெக்ஸ்ட் இதான் நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இப்போ இது பண்ணிட்டேன். இப்போ வந்து கெட்ஸ் ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்து நான் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரோக்ராமில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் பண்ணப்போ எந்த எரரும் இல்லை. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரன்ன்றதை கிளிக் பண்ணி ரன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகுது, +2 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 2ன்னு ஆகுது, 4ன்னு ஆகுது, 6ன்னு ஆகுது, 8ன்னு ஆகுது, 10ன்னு ஆகுது. ஏன் அந்த 10 வரைக்கும் வருது அப்படின்றத பார்த்தோம்னா ப்ரோக்ராம்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்க வந்து ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பல் நம்ம கொடுத்துருக்கோம் இங்க. அதாவது எந்த இடம்னா இந்த இடத்துல. ஸோ வந்து இந்த ஈக்குவல் டு கொடுத்ததுனால இப்போ 10ன்னு வருது. இப்போ இந்த ஈக்குவல் டு நம்ம தூக்கிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் ஆயிடுது. இப்போ வந்து ரன் பண்ணணும். ஸோ அப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 0 to 8 தான் வருது. ஏன்னா அந்த இதில் நம்ம வந்து ஈக்குவல் டு நம்ம தூக்கியாச்சு. ஸோ அதனால 8ன்னு வருது. இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் டு போட்டுருவோம். இப்போ போட்டுட்டு அப்போ என்ன போடுவோம், இந்த இடத்துல +2 தான் கொடுத்தோம். அதுக்கு பதிலாக +3 அப்படின்னு நம்ம மாற்றுவோம். மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். ஏன் கம்பைல் பண்ணணும், நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கம்பல்ஷனை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன். இப்போ வந்து கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ 3 3 ஆட் ஆகி 3 6 9 அப்படின்றது வருது. அதுக்கு மேலே வந்து வராது. ஏன் வராதுன்னா 3க்கு மேலே போயிடுது. 3க்கு மேலே 9க்கு மேலே ஆட் பண்ணால் என்னன்னு வரணும், இப்போ வந்து 3 1 3 2 3 ஆகும், 3 3 ஆகும், 12ன்னு வரணும். ஸோ அப்போ 12 வந்து நம்ம தாண்டி கொடுக்கல. ஸோ அதனால 12 நமக்கு பிரிண்ட் ஆகல. இப்ப நான் வந்து இன்னொரு ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 = 0ன்னு கொடுக்குறோம்ல, அதை தூக்கிட்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ அதனால வந்து நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்றதை நான் இந்த ப்ரோக்ராம்ல நான் காமிக்கிறேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வந்து அது ஏன் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து இப்போ அதே இடத்துல 0 இப்போ 0க்கு பதிலா இங்க நான் 3ன்னு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே 3 இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், கம்பைல்ன்றது பண்ணணும். ஸோ கம்பைல் பண்றேன். கம்பைல் ஆயிடுது. அப்புறம் மேலே என்ன பண்றேன்னா ரன்ன்றதை பண்றேன். கிளிக் பண்ணுறேன். இப்போ ரன்ன்ற கிளிக் பண்ணா இப்போ 3 அதாவது இப்போ 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 9 சாரி 3 6 9 அப்படின்ற இதில் எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து ஃபார் லூப்பு. ஃபார்ல 3 கண்டிஷன் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இஸ் வந்து நம்பர் 1 = வந்து இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன், நான் 0னே நான் மாத்திக்கிறேன். ஜீரோன்னு நான் மாத்திக்கிறேன். ரெண்டாவது வந்து என்ன பண்றேன் கண்டிஷன்ல, இப்போ நம்பரை வந்து நம்பர் 1 வந்து சின்னதாகவும் 10 பெருசா இருக்க மாதிரி கொடுத்து ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ஈக்குவல் டு கொடுத்தா வந்து என்ன நடக்குது, ஈக்குவல் கொடுக்காட்டி என்ன நடக்குதுன்றதும் நம்ம இதில் பார்த்தோம். அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் 1ன்னு கொடுத்தேன்ல, இந்த இடத்துல வந்து நம்பர் 2ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ 0ல ஸ்டார்ட் பண்ணதா 3 ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 வந்து = 0ன்னு ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனு. ரெண்டாவது வந்து இது கண்டிஷன் செக் பண்ணுது. தேர்ட் கண்டிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்றோம். ஸோ இது 3 ஆப்ரேஷன் நடக்குது. இதுதான் வந்து ஃபார். இப்போ இதே ப்ரோக்ராம்ல நான் வந்து என்ன பண்றேன்,
இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்க கரெக்டாக கொஞ்சம் கீழே இறக்கியே போட்டுருக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ இது வரைக்கும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நீடட் லூப் அப்படின்றத அடுத்த கான்செப்டாக வச்சுருக்கோம்ல, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்காக முதல்ல வந்து என்ன பண்ணுறோம்னா, முதல்ல அதை நான் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்க ப்ரோக்ராம் முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரியும். நான் முதல்ல இருந்த ப்ரோக்ராம் எப்படி இது பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலை சேவ் பண்ணிக்கிறோம். அப்புறமேல ஹேஷ் இன்க்ளூட் வந்து stdio.kg ஹேஷ் kone.kg அப்படின்றது இந்த 2 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் end main அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து லூப் வந்து நம்ம ஃபார்ல வந்து உள்ளார ஒரு ஃபார் போட்டு 2 ஃபார் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு 2 வேரியபிள் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ வந்து நான் வேரியபிள் டிக்ளரேஷன்ல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இன்ட் வந்து நம்பர் 1ன்றதும் நம்பர் 2 அப்படின்றத 2 நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ப்ரோக்ராம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிளியர் ஸ்க்ரீனும் வழக்கம் போல நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ அந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதுதான் நீடட் ஃபார் லூப் அப்படின்றது பாருங்க. இதுதான் ப்ரோக்ராம். அதில் வந்து அவுட்டர் லூப்னு ஒன்று போடுறோம், இன்னர் லூப் 2 லூப் வருது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பண்ண மாதிரியே தான் ஃபார்ல வந்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சிருக்கேன். நான் முன்னாடி வந்து 0ன்னு வச்சிருந்தேன். ஸோ வந்து நான் 0ன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் 1ன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ 1ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்பர் வந்து என்ன ஆகுது, இது வந்து லெஸ் தென் ஆர் வந்து சாரி நம்பர் வந்து சின்னதாகவும் 2ன்றது வந்து இதுவாகவும் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இப்போ ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் முன்னாலே இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்றது சொல்லிடுறோம். இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ முன்னால் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகேவா? அப்புறமா பிரிண்ட் ஆஃப்லாம் வந்து நான் மெசேஜ் பண்ணிடுறேன். நான் நம்பர் 1 வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்றது கொடுக்குறோம். இன்னர் லூப்பில் வந்து என்ன பண்ணுறோம்னா வந்து இது அவுட்டர் லூப்பு, ஓப்பன் லூப்பு. ஸோ இங்கே பிரேசஸ் க்ளோஸ் பண்ணதோட ஓப்பன் பண்ணதோட தான் இருக்குது. இல்லைடானா ஸோ வந்து இப்போ வந்து அவுட்டர் லூப்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிரேசஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேனே தவிர நான் இந்த இடத்துல இங்கேயே நான் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் நான் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபார் லூப்பில் அகைன் ஒரு ஃபார் போடுறேன். அது வந்து நம்பர் 2 ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஒரே நம்பராக இருந்தால் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ வந்து அடுத்த லூப்பில் நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து நம்ம என்ன ஆகணும், நம்ம தனியாக டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக நம்பர் 2 நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 2 அப்படின்றத கொடுத்துட்டு ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். நம்பர் 2ல் வந்து 2 சின்னதாகவும் வந்து 3 வந்து பெருசாக இருக்க மாதிரி கொடுத்துறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு. ஸோ வந்து அந்த இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் இது பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். அப்புறம் மேலே வந்து அகைன் வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். நம்பர் 2 பிரிண்ட் பண்ணுறோம். வழக்கம் போல் கெட்ஸையும் ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். இப்போ நான் வந்து ப்ரோக்ராமில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறேன். 0 எரர். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் வருது. ஏன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் கண்டிஷனே செக் ஆகுது. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் அப்படி இது ஆகுது. இப்போ அதே இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்போ போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் முன்னாலேயெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோம். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக நம்ம மாற்றி பார்ப்போம் கண்டிஷனை. அப்போ வந்து ஏதாவது எரர் வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்காம பின்னால் நான் ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொடுக்குறேன். இங்கே மாற்றிட்டேன். இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து இங்கே நான் இன்க்ரிமெண்ட்டை நான் கொடுக்குறேன்.
ப்ரீ இன்க்ரிமெண்ட் போல் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக நான் மாற்றுறேன். மாற்றிட்டு இப்போ வந்து நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து வழக்கம் போல் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன், எந்தவித எரரும் இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து 1 2 3 அதே தான் ஆகுது. என்ன ஆகுது, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு முன்னாடி செக் பண்ணிட்டு இது பண்ணோம். வந்து இதில் வந்து அப்புறமா முதல்ல வந்து அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடு, அப்புறமேல இது பண்ணணும்னு கொடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கொடுக்கல. ஸோ வந்து நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம இன்னர் லூப்பில் எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து ரன் ஆகுது. இப்போ அதே இதை நான் வந்து பழைய மாதிரி மாற்றிக்கிறேன். ப்ரீ இன்க்ரிமெண்ட்டே பண்ணுறேன். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போல ப்ரீ இன்க்ரிமெண்ட்டே பண்ணுறேன். நம்ம வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிக்கும் எதனா டிஃப்ரென்ஸாக அது எங்கே வரும் அப்படின்றத எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க. இப்போ அதே இதை நான் 1க்கு பதிலாக நான் அந்த இடத்துல நான் 0ன்னு நான் மாற்றுறேன். இப்போ வந்து என்னன்னா இன்னர் லூப்பில் உள்ள வந்து இதை மட்டும் நான் மாற்றிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது வந்து நான் இன்னர் லூப்ல வந்து அதாவது வந்து நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஸோ இப்போ வந்து இங்கே 0 நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதே இதை மேலேயும் 0 நம்ம கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சேஞ்ச் பண்ணி ஒரு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணாடி பழைய அவுட்புட்டே தான் காமிக்கணும், புது அவுட்புட் நமக்கு வந்து வராது. இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து என்ன ஆகுது, அந்த லூப் வந்து 1லேருந்து 1 2 மட்டும் தான் வந்துச்சு. இப்போ என்ன ஆகுது பாருங்க, அவுட்டர் லூப்ல வந்து 0ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து 0 1 and 2 அப்படின்றது வந்துடுது. ஸோ இதில் வந்து இது மாதிரி தான் வந்து ஃபார் லூப்புக்கும் அதான் நீடட் ஃபார் வந்து நீடட் லூப் ஃபார் அப்படின்றது நம்ம வந்து 2 இதை வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து குவிட் பண்ணி வெளியேனா குவிட்ன்றதை கிளிக் பண்ணி நம்ம இது பண்ணோம், சேவ் பண்ண சொல்லி கேட்குது, நம்ம சேவ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதனோட நான் வந்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து என்னன்றதை பார்ப்போம்.